ஆடி வெள்ளி அப்படின்னாவே கூழ் ஊத்துறதாங்க எல்லா ஊர்லயுமே ஃபேமஸா இருக்கும். அதே மாதிரிதான் எங்க ஊர்லயும் வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த நாகம்மனுக்கு வந்து ஆடி வெள்ளியில இது மாதிரி விமர்சையா வந்து கொண்டாடுவாங்க. நாங்க இத்தனை வருஷத்துல வந்ததே இல்லைங்க. எங்களுக்கு இந்த வருஷம் சாமி வந்து வரத்துக்கு அருள் கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா வருஷம் வருஷம் செலிப்ரேட் பண்ற ஒரு இடத்துல எங்களுக்கு இந்த வருஷம் வந்து கொடுத்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நாங்களும் சாமியெல்லாம் வந்து கும்பிட்டுட்டு தட்டுக்கெல்லாம் தேங்காய் பழம் எல்லாமே எடுத்து வச்சு சாமிக்கு தேங்காய் பழம் எல்லாம் உடைச்சாச்சுங்க. 9 பேத்துக்கு ஜாக்கெட் பீட்டு வந்து எல்லாமே பூசையில வச்சு எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தாங்க. சாமிக்கு நாங்க வரத்துக்கு முன்னாடியே அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. அலங்காரம் மட்டும் பண்ணி நாங்களும் திருப்தியா வந்து சாமி கும்பிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு அன்னதானம் வந்து கூழு, சக்கரை பொங்கல், தக்காளி சாப்பாடு இதுதான் வந்து இன்னைக்கு அன்னதானமா கொடுத்துருந்தாங்கங்க. உண்மையாவே கூழ் வந்து அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. ராகி கூழும் கம்பு கூழும் ரெண்டுமே வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்கங்க. சாமிக்கு அலங்காரமும் பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க. நாங்களும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அன்னதானம்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல தான் வந்து சாப்பிட்டோம். அண்ணா பசங்களும் வந்திருந்தாங்க, பக்கத்துல தான் இருக்காங்க. அதனால அவங்களும் எல்லாம் கூட்டிட்டு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு எங்க